பரவாயில்ல பாரு என் குழந்தை வந்து எவ்வளவு வீரமா இருக்குதுன்னு. பொண்ணு கோவப்பட்டான்னா உனக்கு எதுக்கு இவ்வளவு கோவம், திமிரு ஏன் உனக்குன்னு சொல்லிட்டு நீ கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. நீ ஆம்பளையா உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், ஐயோ செல்லம் உனக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு உன் அழுகைய புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுவாங்க, பொட்டையாடா நீ, பொட்ட பயலே. சோ இந்த உலகம் பாத்தியானா நீ வளர்ந்ததுல இருந்து உனக்கு வெளியில இருக்கிற விஷயங்களை மாத்திரம் தான் கத்து கொடுத்துட்டு இருக்கு. உனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற உலகத்தை கத்தே கொடுக்கல. உனக்கு என்ன எமோஷன் வருது, அது பயமா, அது தயக்கமா, அது பொறாமையா, நீ அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், அது எதுவுமே நம்மளுக்கு சொல்லி கொடுக்காததுனால நான் கேரண்டி பண்றேன், இங்க உட்கார்ந்து இருக்கிற நீ 18 வயசு 17 வயசு போன ஒரு வருஷத்துல உனக்கு என்ன இமோஷன் வந்துச்சுன்னு நான் கேக்குறேன். எனக்கு டக்குன்னு சொல்ல. இஃப் யூஆர் எனிபடி லைக் நீ கோவம் சொல்லுவேன், ஸ்ட்ரெஸ் சொல்லுவேன், பயம் சொல்லுவேன், கவலைன்னு சொல்லுவேன். பட் யாராவது கீர்த்தன்யா நான் எழுந்துக்கிறப்பவே எனக்கு எவ்வளவு நன்றி உணர்ச்சி வந்துச்சுன்னா எங்க அப்பா அம்மா காலை தொட்டு அம்மா எனக்கு இந்த பிறவியை கொடுத்தாயே நன்றி தாயே அப்படின்னு சொல்லிட்டு நன்றி உணர்ச்சியில எத்தனை பேர் எழுந்துக்கிறோம், திருப்தியில எத்தனை பேர் எழுந்துக்கிறோம், உற்சாகத்துல எத்தனை பேர் எழுந்துக்கிறோம். நான் ஏன் உனக்கு இது சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த உலகம் ஃபுல்லா ஒரு மாயையில இருக்கு. உலகம் உனக்கு வெளியில நடக்கிறது, இது எதுவுமே உனக்கு வெளியில நடக்கிறது கிடையாது. லைஃப் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் ஆஃப் யூ.